ஓகேவா? காட் பிளஸ் யூ. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இப்போ நீங்கள் யாரும் பேசக்கூடாது. இப்போ யார் பேச போகிறது? யார் பேச போகிறது? நான் பேச போகிறது கிடையாது, ஆண்டவர் பேச போகிறார். அப்போ ஆண்டவர் பேசும்போது நீங்கள் பேசுனா ஆண்டவர் கோச்சிங் போயிடுவார். ஆமாவா இல்லையா? ஆகவே எவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்ல நான் ஆசைப்படுறேன். அப்படி சீக்கிரம் முடிக்கணும் பாஸ்டர், எங்களுக்கு எல்லாம் கடை காலி ஆகிடும், எதுவும் வாங்காமல் நாங்கள் சபைக்கு வந்து உட்காந்துருக்கோம், அதனால் சீக்கிரமாக விட்டுடுங்க, இல்லைன்னா நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை உலக வழக்கத்தின்படி இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் உயிர் தெழுந்த ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏன்னா இப்போது நீங்கள் எனக்கு திருப்பி சொல்லுங்கள். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன? கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன? எதை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்? இது வேதத்தின்படி சரியா? இதை நாம் கொண்டாடலாமா? இப்படி என்ற பல கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன? அமைதியாக இருப்பதா? கிறிஸ்மஸ்னா என்ன சொல்லுங்க. இது கூட தெரியாதா பாஸ்டர் உங்களுக்கு? இயேசுநாதர் பிறந்தாரு, அதனால கிறிஸ்மஸ். ஆமென். ஆமாவா இல்லையா? அப்படின்னு சொல்கிறாங்களா? ஒரு இல்லையா சொல்லுங்க. பயப்படுறீங்களாப்பா? உண்மை தானேங்க அது. நான் நவம்பர் 9ஆம் தேதி பிறந்ததுனால நான் 9ஆம் தேதி கொண்டாடுறேன். நீங்கள் யாரும் கொண்டாடுறது கிடையாது. எனக்கு நவம்பர் 9ஆம் தேதி எங்கள் பாஸ்டருக்கு பிறந்த நாளுப்பா, அதான் நாங்கள் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுக்குவோம் அப்படின்னு போட்டுக்கிறீங்களா? இல்லை. இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. இது உலக வழக்கத்தின்படி, நல்லா கவனிங்க, இந்தியர்களுடைய மனநிலை, இந்தியர்களுடைய மனநிலை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய தேசம் விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி கிடந்த ஒரு நிலை. அப்படி விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி கிடந்த நிலையை மாற்றினவர்கள் மிஷினரிமார்கள். கலாச்சாரம், மொழி, தெய்வ வழிபாடு எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அதே பழக்கம் கிறிஸ்தவர்களாய் மாறின பிற்பாடும் அவர்களுக்குள்ளாய் ஊறி போனபடியினாலே இதை இந்திய மக்களுடைய மனதிலிருந்து, அவர்களுடைய சிந்தையிலிருந்து பிரிக்கவே முடியல. பிரிக்கவே முடியாமல் இருக்கிறபடினாலே தான் கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நாம் சொல்கிறோம், எங்களுக்கு இருக்குது ஒரே ஒரு பண்டிகைப்பா, நாங்கள் நல்லா ஜாலியாக கொண்டாடணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? நாம் கூட இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிரங்கள் செலவு பண்ணிக்கிறோம் சபைக்கு. ஏன்? வருஷத்தில் ஒரே பண்டிகைப்பா.
ஆனால் நல்லா கவனிங்க, இந்த அலங்காரங்கள் எல்லாமே நாம் செய்திருப்பதனுடைய நோக்கம் மற்றவர்கள் புறஜாதி ஜனங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். இது நமக்காக இல்லை. அல்லேலூயா. புறஜாதி ஜனங்கள் தெரிந்து ஒருவேளை அது நிமித்தமாக யாராவது உள்ளே வருவார்கள் என்கின்ற ஒரு விசேஷித்த நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் தான். ஆகவே ஆண்டவர் எந்த நாளிலே பிறந்தார் என்பதை எந்தவித ஆதாரமும் சரித்திர பிரகாரமாய் கிடையவே கிடையாது. ஆனால் ஒன்று, நான் வருஷம் சொல்கிற காரியங்கள், ஆனால் ஒன்று, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது உண்மை. அல்லேலூயா. அவர் பிறந்தார். அவர் பிறந்ததின் நிமித்தமாக ஏதாவது ஒரு நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி முன்னோர்கள் நியமித்த அந்த வழக்கத்தின்படி இந்த நாளிலே நாம் ஒரு விசேஷித்த நாளாய் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளை நாம் வீணாக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். எல்லாருமே புது ட்ரெஸ்ஸு போட்டு கொண்டு வந்திருப்பீர்கள், அல்லது வந்திருப்பதை போல தான் தெரிகிறது. நான் புது ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். அல்லேலூயா. என்ன பாஸ் இன்னைக்கு கடற வந்துட்டாரு அப்படின்னு பார்க்காதீங்க. நான் பேசக்கூடிய வார்த்தையை மட்டும் நல்லா கவனிங்க. இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று. ஆமென். ஆனால் நான் பேசுகிற வார்த்தை என்றைக்கும் அழியாது. அல்லேலூயா. நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவரை பேசுகிறார். வாலிப பிள்ளைகள் இதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, ரொம்ப கடினமாக உழைத்தார்கள். இரவும் பகலாக ஒரு சிலர் ஆண்டவருக்காக உழைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் அதற்கு ஏற்ற பலனை அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அவர்களோடு கூட நானும் இணைந்து என்னால் முடியாத ஒரு சூழ்நிலை. போன வாரம் மருத்துவத்தில் போகும்போது அந்த மருத்துவர் சொல்லி அனுப்பினார், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க, ஸ்டெயின் கொடுக்காதீங்க. இன்னும் இந்த நைட்டு தூங்கவே இல்லை எல்லாரும் வாலிப பசங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னா தேவையில்லை தான். ஆனால் தேவை உள்ளவர்களுக்கு இது தேவை. அல்லேலூயா. நேற்று தினத்தில் வாலிப பசங்களோட சொல்லியிருந்தேன். ஆஸ்மெண்ட் தான் ஏதோ ஒரு மாற்றம் சொன்னார். இது டேடி இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். நான் சொன்னேன், இது மாதிரி வரவங்க எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லியிருந்தா அவங்க எல்லாருக்கும் அப்படியே போட்டுன்னு வந்து அதே ஒரு டிசைனை மாறிடும். ஏன் நான் கவனிங்களா, பலர் பலவிதமாய் பலவித நிலையிலே பல மனநிலையிலே ஐடியாவோடு கூட இருக்க கிரியேட்டிவ் மைண்டு எல்லாருக்கும் இருக்கு. அப்போ எல்லாருடைய மைண்டை இதில் வச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஏதோ ஒரு சிலர் சேர்ந்து வாலிபர்கள் இணைந்து இந்த அலங்காரங்களை செய்திருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த உழைத்த பாடுபட்ட பணங்களை கொடுத்த நிறைய பேர் இருக்கீங்க. கிறிஸ்மஸ் கிஃப்டாக அனுப்பினவர்கள் எல்லாரும் பேர் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் கொடுத்தவர்கள் ஆண்டவருக்கு அறிவார். ஆகவே அவர்களையும் ஆண்டவர் அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. கொடுத்தவர்கள், வேலை செய்தவர்கள், கடினமாய் உழைத்தவர்கள் எல்லாருக்காக ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென்.
அறிவிப்பில் போட்டிருக்கோம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7:50. 8 மணிக்கு முடிங்க பாஸ்டர் அப்படிங்கிறதுலாம் உண்மையாக கை தூக்கம் பார்க்கலாம். 8 மணிக்கு முடியுங்கன்னு. சரி 8:30 8:30 முடிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன். கை தூக்கம் பார்க்கலாம். சபைக்குள்ளே வந்துட்டு போய் சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் எப்படி பேசுவாரோ. கிறிஸ்மஸ் ரொம்ப நாள் கழித்து நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷம் யாராவது ஒருத்தர் அடிச்சிருவோம். ஆனால் கிறிஸ்மஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இதில் செய்திகள் நிறையா இருக்காது அப்படின்னு ஒரு சில ஊழியர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் அறிந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. ஆமென். ஏன் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பிரஸ் வாங்க, சேர் வெளில நிற்கிறவங்களாம் சேர் அம்மா சகோதரிகள் உள்ளே வந்து உட்காருங்க. அப்படிலாம் உட்காந்துங்க, எதிர்காய் உட்காருங்க. சேர் இருக்கா? வாலண்டியர்ஸ் பிரஸ் போங்க, வெளில உட்காருங்க. வாங்க பிரஸ். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ கர்த்தர் செய்வாராக. உட்காருங்க. அருமையான சகோதரன் தமிழ்வண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சகோதரர் சுகுமார் அவர்கள் மீண்டுமாய் வந்திருக்கிறார்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. சகோதரர் வடிவேல் அவருடைய குடும்பம் மனைவி பிள்ளைகளோடு கூட வந்திருக்கிறார்கள். ஆமென். மகள் வின்சி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதுக்காக கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். காட் பிளஸ் யூ. தலை கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆமென். கைத்தட்டுங்க அவங்கெல்லாம் கைத்தட்டுங்க. 2 தம்பதிகளா? ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேறு யார்? ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். அம்பத்தூர்லேருந்து பவானி அவங்க தொடர்ந்து வந்து கொண்டிருக்காங்க. பவானி சகோதரர் அலெக்ஸ் அவர்கள். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுள் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பது இந்த வசனத்தினுடைய ஒரு காரியங்களாக இருக்கிறது. தெரிந்த வசனம்தான். நல்லா கவனிங்க. தெரிந்த வசனம்தான். ஆனால் அதை நாம் அறியாமல் கடந்து சென்று விடுகிறோம். நல்லா கவனிங்க. நாம் நன்கு படித்த வசனங்கள் தான், தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் கடந்து சென்று கொள்வோம். இந்த வசனத்திலே ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்ற ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நான் சொல்லிட்டு ஒரு 15 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்களே நான் முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் ஏன் இந்த உலகத்திலே வந்தார், எதற்காக இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொன்னால், எதற்காக? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனித வர்க்கங்கள் எல்லாம் பிழைத்திருக்கும்படியாக. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்பு வெளிப்பட்டது, பிதா தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதினாலே அன்பை வெளிப்படுத்தினார். வேதத்தினுடைய திறவுகோல் வசனமே, முழு வேதாகமத்தினுடைய திறவுகோல் வசனமே அதுதான். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், நல்லா கவனிங்க, அவன் கெட்டு போகாமல். அதே யோவான் தன் நிருபத்தில் எழுதுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி பிழைக்கும்படிக்கு 1:4 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினார். ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினாரே, அதுதான் கிறிஸ்மஸ். இதற்கு முன்பதாய் அவர் எப்படி இருந்தார்? வேதம் சொல்கிறது, பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் தவழ்ந்து கொண்டிருந்தார். பரலோகத்திலே அவர் அப்படி செல்ல பிள்ளையாய் தவழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரே குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். எதற்காக அனுப்பினாரா? நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சுகமாய் இருப்பதற்காக, வாழ்ந்து சுகித்திருப்பதற்காக, நன்றாய் வாழ்வதற்காக. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் பிழைப்பதை ரொம்ப முக்கியம். இந்த பிழைப்பில் 2 வித பிழைப்புகள் இருக்கிறது, கவனிங்க. ஒன்று சரீர பிழைப்பு, இன்னொன்று ஆவிக்குரிய பிழைப்பு. எது எடுத்தாலும் 2 காரியங்கள் இருக்கும். ஒன்று மாம்சம், இன்னொன்று ஆவி. ஒரு தீமை, நன்மை, துன்மார்க்கன், சன்மார்க்கன். கவனிங்க, அதை போல ஆண்டவர் குமாரனாகி கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். எதற்காக? பிழைப்பதற்காக. எப்படிப்பட்ட பிழைப்பு? இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பிழைப்பு சரீர பிழைப்பை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு ஆதாரமாக வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:22, ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலனுண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அல்லேலூயா. அப்படியான இந்த வசனத்தின்படி சரீர பிழைப்பு ஒன்று இருக்கிறது. இரண்டாவது, கலாத்தியர் 5:25, கலாத்தியர் 5:25 நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:25, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். இந்த 2 விதமான பிழைப்பு. இன்றைக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு காரியம். ஒன்று, யோவான் 4:9 வாசித்ததை போல இந்த பிழைப்பு எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமான சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை சார்ந்ததாயிருக்கிறது. ஆமென். ஏன் ஆண்டவர் நம்மை பிழைக்கும்படிக்கு, நாம் பிழைக்கும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார்? எதற்காக அனுப்பினார் என்று நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஆதியாகமத்து புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே
பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். நல்லா கவனிக்கணும். வசனத்தை வாசித்தோடனே நீங்கள் என்ன மட்டும் பாருங்கள். நான் சுருக்கமாக முடிக்கிறேன். இது ஒரு விஸ்தாரமான செய்தி, விரிவான செய்தி. அதை நான் சுருக்கமாய் உங்களுக்கு இன்றைக்கு பண்டிகை நாட்களில் எது வேண்டுமோ அதை மாதிரி சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு எது கிடையாது, ஆமாம், கண்டித்து உணர்த்துவது அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும்தான். அப்புறம் பண்டிகையில் நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது ரொம்ப கஷ்டம். அதனால் கவனிங்க, நல்லா கவனிக்கணும். நான் என்ன மட்டும் பாருங்கள். இந்த வசனம் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, இந்த ஆதாம் யார்? தேவனால் உண்டாக்கப்பட்டவன், முதல் மனிதன். இந்த முதல் மனிதன் உண்டாக்கி அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இந்த மனிதன் நிறைவேற்ற முடியவில்லை, அந்த வார்த்தையின்படி செயல்படுத்த முடியவில்லை. ஆகவே தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். இதுதான் மனித வர்க்கத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம். நல்லா கவனிங்க, முழு மனித வர்க்கத்துக்கும். ஏன் கொடுத்தார்? இந்த ஆதாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார். அவன் புசித்தான். யார் நிமித்தமாய் புசித்தான்? ஏவாள் நிமித்தமாய் புசித்தான். அதை புசித்ததினாலே ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் என்னன்னா, உன் நிமித்தம். ஏன்னா நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே உன் நிமித்தம், அந்த கீழ்ப்படியாமையின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, கூட இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பல நூற்றாண்டுகள், பல ஆண்டுகள், பல தலைமுறைகள் இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த சாபத்தின்படி வாழ்ந்தார்கள். பல தலைமுறைகள். ஆனால் கடைசியிலே ஒரு மனிதன் வந்தார். ஆமென். இந்த சாபத்தை, இந்த காரியத்தை மாற்றி சபிக்கப்பட்டிருந்த மனிதர்கள், சபிக்கப்பட்டிருந்த இந்த மனித வர்க்கம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு இந்த பலனை புசிக்க வேண்டிய அந்த மனிதர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்து அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, அதைத்தான் இங்கே யோவான் அழகா சொல்றார் நிருபத்தில், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. ஏன்? ஆதியிலே அப்படிப்பட்ட சாபம் மனித வர்க்கத்தின் மேலே இருந்தது. அந்த சாபத்தை, அந்த தண்டனையை, அந்த படியை நீக்கி ஆண்டவர் மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் எம்பெருமான் இயேசு இந்த உலகத்தில் 2000 வருடத்துக்கு முன்பதாக இந்த உலகத்திலே வந்து உதித்தார். ஆகவே தான் நான் கல்லூரியில் படிக்கும்போது, சென்னை மாநில கல்லூரியில் படிக்கும்போது தான் இந்த பாட்டு நான் எழுதினேன். நம்ம பாடினாங்க பற்றியா, 2வது பாட்டு, இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரில் ஆனந்தமானதுமே. எனக்கு ஒரு பழக்கம், அப்பெல்லாம்
சும்மா இருக்கிற சமயத்தில் பசங்களோட சேர்ந்து ஆட மாட்டேன், இது பண்ண மாட்டேன். அந்த கார்டனில் உட்காந்து டைரியில் பாட்டு எதனா எழுதிட்டே இருப்பேன். அப்படி எழுதப்பட்ட பாடல்கள் தான் நிறைய. இந்த பாடல்கள் கிறிஸ்மஸ் பாட்டு எழுதணுமே என்பதற்காக எழுதினோம். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார் எதற்காக? உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக, உங்களுக்கும் எனக்கும் பிழைப்பு உண்டாக செய்யும்படியாக, நம்மேல் இருக்கிற தரித்திரங்களை நீக்கி, நம்மேல் இருக்கிற எல்லா சுமைகளையும் நீக்கி ஆண்டவர் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வந்த நாள் தான் கிறிஸ்மஸ் நாள். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் பாரத்தோடு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் போராட்டத்தோடு, பிரச்சனையோடும், கவலையோடும், துக்கத்தோடும், கடன் பிரச்சனையோடும், பாரத்தோடும் வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக தான், அப்படிப்பட்ட சமுதாயத்திற்காக தான், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்காக தான் என் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே பிறக்க போகிறார். அல்லேலூயா. பல பேர் நினைத்து கொண்டிருப்பாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், நான் ஏன் இந்த உலகத்திலே தன்னந்தனியனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்ற ஏக்கத்தோடு இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களோடு தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். சகோதரா, சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை நான் ஏன் வாழ வேண்டும், வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையே, என் பிள்ளைகள் நான் நினைப்பதை போல வளருவது இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் எம்பெருமான் இயேசு இன்றைக்கு பிறந்திருக்கிறார். எங்கே பிறந்திருக்கிறார்? உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாலஸ்தீன தேசத்தில் இஸ்ரவேல் என்கிற பெத்லகேம் என்ற இடத்தில் பிறந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பிறக்க போகிறார். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கவனிங்க, இந்த இடத்துல ஒரு பிரபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா என்று அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் அவர் அந்த தேசத்தில் கலிலேயாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அவனுடைய பிள்ளை மிகவும் நிர்பந்தமான ஒரு நிலை, சாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அப்படி சாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அவனுடைய குமாரனுக்காக ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து அவன் கேட்கிறதை தான் நாம் பார்க்கிறோம். இயேசு யூதேயாவிலிருந்து 47வது வசனம், இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். கவனிங்க, 47 எப்படிப்பா? அவனுடைய மகன், அவனுடைய குமாரன் மிகவும் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நீங்கள் மரண அவஸ்தை. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அநேகம் பேர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான இன்னல்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், வியாகுலங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த கலிலேயாவில் இருந்த பிரபுவினுடைய மகன் மரண அவஸ்தைப்படுகிறான். தன்னுடைய பிள்ளை ஒரு மரண அவஸ்தைப்படுவான் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய உள்ளம் துடிதுடிக்கும்.
பெற்றோர்கள் அவஸ்தைப்படுவதை பார்க்கும்போது மிகவும் மனம் வேதனை அடையும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிழைப்பை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ண போகிறார். இந்த பிரபுனுடைய மகன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தான். அந்த நிலைமையில இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும், நன்றாய் தெரியும். என் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு விடுதலை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பிழைப்பு உண்டாக போகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் செழிக்க போகிறது. உங்களுடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு பிழைப்பு. கைகளை தட்டி நல்ல பலமாய் ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிழைப்பு உண்டாக்குவதற்கு, நாம் நன்றாய் வாழ்வதற்காக, நாம் சுகமாய் வாழ்வதற்காக தெய்வகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். தேவகுமாரன். அப்போ இந்த பிழைப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமானால், குமாரன் வந்ததினாலே பிழைப்பு உண்டாவாது. நல்லா கவனிங்க. அப்படி பிழைப்பு உண்டாக வேண்டுமானால் முதல் காரியத்தை வசனத்தின் மூலமாய் நான் சொல்லுகிறேன். அதை அப்படி கோடிட்டு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 18:32. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கைகளை தட்டி அல்லேலூயா. மனம் திரும்பணும். அப்படின்னா மனம் திரும்புதல் என்ற பல விதங்களே நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதல் என்பது உங்களுடைய சுபாவங்கள் மாற வேண்டும். அப்படி மாறுமானால் நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பிழைப்பீர்கள். ஒரு நல்ல ஒரு பிழைப்பு உண்டாகும். எனக்கு விடிவு காலம் இல்லையே, வராதா, ஏக்கத்தோடு ஏங்கி கொண்டிருக்கணும்ல. இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார், இன்றைக்கு விடிவு காலம் வருகிறது. அந்த நாட்களில் பூம்புக்கார் வருவாங்க, நல்ல காலம் பிறக்குது, டும் 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 டும், நல்ல காலம் பிறக்குது அப்படி சுற்றிட்டு வருவான். ஆனால் அவனுக்கே நல்ல காலம் பிறக்காம ரோட்டில் கலெக்ஷன் பண்ணிட்டு போகிறான். ஆனால் நம்மளுக்கு சொல்லுவான், நல்ல காலம் பிறக்குது, டும் 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 டும். நல்ல காலம் வராதுங்க. ஆனால் இன்றைக்கி நான் புடுபுடுக்காரன்னா பாஸ்டர் புடுபுடுக்காரனா மாட்டாரா? இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது. ஆமென். நல்ல காலம் பிறக்குது. அந்த நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் நைட்டு ஃபுல்லாக கண் வச்சுருந்துருக்கோம். ஆமென். உங்களுக்கு ஒரு சேமத்தை உண்டு பண்ண போகிறார். நீங்கள் நன்னா இருக்க போகிறீங்க, இல்லை சுகமாக இருக்க போகிறீங்க, சேமமாக இருக்க போகிறீங்க. நம்மளுக்கு வரல அந்த வார்த்தையெல்லாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்வாதாரம் செழித்தோங்க போகிறது. ஐயா, இந்த பலிபீடத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். தேவன் சொல்லுகிற வார்த்தை அது உண்மையான சத்தியம் உள்ளவைகள். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, முதல் காரியம், உங்களுக்கு நல்ல ஒரு பிழைப்பு உண்டாக வேண்டுமானால் மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்றால் அர்த்தம் என்ன? நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது,
ரெண்டாவது நான் முடிக்கிறேன். ரெண்டாவது, மனம் திரும்பிட்டு அதோடு நாம் பின்வாங்கி போவது அல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமோஸ் 5:4, ஆமோஸ் 5:4 நான் வாசிக்கிறேன், சீக்கிரம் போடுங்க. ஆமோஸ் 5:4. இஸ்ரவேல் வம்சத்தார், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, நாம் ஆண்டவரை தேட வேண்டும். தேடுதல் என்றால் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என் அனுபவத்திலிருந்து தான். நான் 8th ஸ்டாண்டர்ட் 8வது படிச்சுட்டு இருக்கேன். எப்போவுமே எங்கள் வீட்டிலேருந்து எங்கே போனாலும் கரெக்டாக டைம் வந்துடும். ஸ்கூலில் விட்டால் 4 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்கன்னா 4:30 4:45 வீட்டுக்கு வரும். 4:45 மேலே வரலைன்னா வீட்டில் தேடும் படலம் ஆரம்பித்து விடும். அப்படி ஒரு முறை என்னுடைய நண்பருடைய பையன், அவங்க அப்பா இறந்துட்டார். அப்போல்லாம் சின்ன வயசு இல்லை, இறந்துட்டாருன்னா எதுக்கு போவோம்? சாப்பிட்றதுக்கு போவோம். எனக்கு சாப்பிடணுன்னு போயிட்டோம். ஈக்காடு கண்டிக்கு மெல்கி அவங்க அப்பா இறந்துட்டார். டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னா 8, 8:30, 8:45 ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லா பக்கம் 4 பக்கமும் ஓடி தேடுகிறாங்க, உடங்க அப்படி இப்படி பண்ணுறாங்க. நான் ஜாலியாக ஈக்காடு கண்டியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் பிரியாணி. ஆனால் தேடுகிற உள்ளங்களுக்கு தான் எவ்வளவு ஆதங்கம் இருக்கும் என்று தெரியும். நம்ம ஜாலியாக இருக்கோம். கரெக்டாக நான் ஃப்ரெண்டு அவனுடைய சைக்கிளை வாங்கிட்டு வரேன். இப்போ இருக்கிற சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் குமரன் டெக்ஸ்டைல் எதிர்க்க, புது குமரன் எதிர்க்க வந்தோடனே எங்கள் அண்ணனும் தேட்டரவாளன் மோகன்ராஜா ஃப்ரெண்டு 2 பேரும் வராங்க. டிவோ அப்படின்னு கத்துனா அதோடு பரவாயில்ல, போனால் பரவாயில்ல. அடி விழுந்தது பாருங்க, அடி உன் விட்டு அடி என் விட்டு அடி கிடையாது. எங்கடா போன சொல்லாமல் பலான்னு விழுந்து அடி. ஆமே. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தேடுறதுல சும்மா சாதாரணமாக இல்லை, கத்தரை தேடுங்க அப்படி பிழைப்பைக்கு இல்லை, ஒரு உணர்வோடு கூட, உணர்வு பூர்வமாக, வாஞ்சையோடு கூட, தாகத்தோடு கூட நாம் ஆண்டவரை தேடும் பொழுது அப்பொழுதுதான் நாம் பிழைப்போம். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் பிழைப்போம். ஒரு முறை ஒரு மனிதன் நேர்முக தேர்வுக்கு போனார். இன்டர்வியூக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது அவருடைய தெருவில் இருக்கக்கூடியவரும் அவரும் வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, கவனிங்க என்ன பாருங்கள், வந்துட்டு இருக்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, என்ன பையன் இன்றைக்கி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறானே, எங்கே போகிறான் அப்படின்றக்கவோ கையில் ஃபைலுகள்லாம் பார்த்தோன்னே ஓஹோ இன்டர்வியூ போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவன் வேக வேகமாக வரான், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு காரு வருது. ஐயோ கார் வருது, தண்ணி அடிச்சு என் மேலே ஏதாவது ஷர்ட்டில் தண்ணி பட்டுவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்து கொண்டு இருக்கும்போது பலான்னு ஃபுல்லாக சேராயிடுச்சு. சேராட்டினா ஐயோ என்ன பண்ணுவது தெரியலையே, நேரம் வேறு ஆயிடுச்சு, டைம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு அவன் அப்படியே பயந்து அவனுடைய முகம் வேறுபட்ட நிலையில் இருந்தபோது பக்கத்தில் இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற சொல்கிறாரு, தம்பி என்னப்பா, நான் உன் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், உன் தெருவில் தான் இருக்கேன், என்ன இது மாதிரி ஆயிடுச்சு, என்ன எங்கே போகணும்? இல்லை இன்டர்வியூக்கு போகணும். சரி நான் ஒன்று பண்ணுறேன், என் ஷர்ட்டை நான் கட்டி கொடுக்குறேன், நீ இதை போட்டுட்டு இன்டர்வியூ போ, நான் வீட்டுக்கு போயிட்டு துவச்சி நான் போட்டு போகிறேன் அப்படின்னா. இவனுக்கு ஒன்றும் தாங்க முடியல, ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. சரி நீ கொடுயான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போட்டான். இவன்
இவன் ஏற்கனவே இன்டர்வியூ நம்ம ஆளுங்க சும்மா அப்போல்லாம் அந்த காலத்தில் நான் கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு கலந்து புது சட்டை போட்டுன்னு போவோம் அப்போல்லாம். ஏன்னா யாருமே நம்மளுக்கு தப்பாக நினைக்கக்கூடாது இல்லை. இந்த இன்டர்வியூ நேரத்தில் புது ஷர்ட்டு அவர் வாங்கி போட்டு கொண்டு போனாலும் சேர் வச்சு ரொம்ப மோசமாச்சு. இந்த இவன் இன்னொருத்தன் குத்தன் ஷர்ட்டை மாட்டிட்டு அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி வந்துட்டான். இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டான். நல்ல ஒரு ஹை போஸ்டிங்கில் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வந்தான். இந்த நடந்த சம்பவத்திலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், யாரோ ஒரு மனிதன் ஒரு ஷர்ட்டை கொடுத்ததுனால அவனோட வாழ்க்கையில் ஒரு பிழைப்பு உண்டாகி இருக்குமானால் அவன் ஒரு சட்டை தான் கொடுத்தான், நம்ம ஆண்டவர் சன்னையே கொடுத்துருக்கிறார். இல்லையா? அவருக்கு இருந்த ஒரே பேரான குமாரனையே கொடுத்தாரு. அவர் கொடுத்ததினாலே தான் அவன் ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு போயிட்டு அவன் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டு அவன் ஒரு நல்ல ஒரு பிழைப்பு உண்டாச்சு பார்த்தியா? அதை போல் பிதாவாக தேவன் நம் மேல் வைத்த இன்னொன்று கூட சொல்லலாம், இது ஒரு லவ் ப்ரொபோசல். இது ஒரு லவ் ப்ரொபோசல் தான். அவர் எப்படி லவ் பண்ணார் நம்ம தெரியுங்களா? ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஒரு குமாரனை கொடுத்து லவ் பண்ணார். இது எவ்வளோ பெரிய பரிசு இல்லை, இது எவ்வளோ பெரிய கொடை இல்லை. ஆமேன். இது நாம் பெற்ற ஈவு இது. அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாக தேவன் தம்முடைய சன்னையே கொடுத்தார். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸாய் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ரெண்டாவது காரியம் சொன்னேன், கர்த்தரை தேடணும். முதலாவது மனம் திரும்பணும், சுபாவங்கள் மாறணும். ரெண்டாவது கர்த்தரை தேடணும். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபகுக் 2:4. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. மூன்றாவது நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்குமானால் நீங்கள் பிழைப்பீர்கள். யார் பேரில் விசுவாசம்? ஒரே பேரான குமாரன் பேரில் விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம எடுப்பிலே சொல்லுவோம். யாரை சொல்லுவோம்? ஆபிரகாம். ஆமென். ஆபிரகாம் தான் விசுவாசத்துக்கு பேர் போன ஒரு ஆள். ஆனால் இன்றைக்கு ஒரு ஸ்திரீயை குறித்து நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதுவும் அந்த ஸ்திரீ நீதிமானா? நீதிமான் இல்லை, அவள் வேசி. நல்லா கவனிங்க. அவள் வேசியாக இருந்தாள். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தார். ஒரு நல்ல ஒரு பிழைப்பை உண்டாக்கினார். அதை குறித்து இன்னும் தெளிவாக வாசிக்கணும்னா யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. 2:3. யோசுவா 2:3. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. இது நடந்த சம்பவங்கள் தான். வேவு பார்ப்பதற்காக யோசுவா மக்களை அனுப்புகிறார்கள். எரிகோவை அவர்கள் வேவு பார்க்கிறார்கள். இந்த வேவு பார்த்த உடனே இந்த சங்கதி அந்த எரிகோவில் இருந்த ராஜா கேள்விப்படுகிறார். அவர் உடனே ஆள் அனுப்பி அவனை சிறைபிடிக்க வேண்டும் என்பதற்காக போகிறார்கள். அப்பொழுது இந்த ராகாப் என்கிற வேசி இந்த 2 மனிதர்களை மறைத்து வைத்து அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துங்க.
நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி 13வது வசனம், எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது வசனத்தில் 6வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ ராகாப் அந்த மனிதர்களை காப்பாற்றினதினாலே அந்த குடும்பம் முழுவதும் பிழைத்தது. எப்படி எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவளுக்கு விசுவாசம் இருந்தால் கவனிங்க, அதை மட்டும் நான் சொல்கிறேன். தேச விரோதமான ஒரு செயல், ஒரு ராஜாவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, வேவுக்காரர்கள் நம்முடைய தேசத்தை வேவு பார்ப்பதற்காக வருகிறார்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், ராஜாவே விரோதமாய் எழும்பக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும், அந்த ஸ்திரீ அந்த மனிதர்களை பாதுகாத்து வைத்தாள். விசுவாசத்தோடு பாதுகாத்து வைத்தாள். விசுவாசத்தோடு பாதுகாத்து வைத்தாள். ஏன்னா அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள், நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டபடினாலே அவர்களிடத்தில் சத்தியம் வாங்கி கொண்டாள். என் ஜீவன், என் குடும்பம்னா, என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள், என் உடன்பிறப்புகள் எல்லாருமே எங்களை அழிக்காதபடிக்கு நீங்கள் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று சொன்னதினாலே அந்த வார்த்தை நம்பி அந்த தேசத்துக்கு எல்லாரையும் சாகடித்தார்கள். ஆனால் தப்பித்தது இந்த ராகாப் என்கிற ஸ்திரீயினுடைய குடும்பம் மாத்திரம் மட்டும்தான். ஏனென்றால் அவள் தைரியமாய், ராஜாவே எதிரிட்டு வரட்டுங்க, யார் வந்தாலும் பரவாயில்ல, என் ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்னும் கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாட்களுக்குள்ளாய் நாம் அழிந்து போக போகிறோம், நாம் செத்து மடிய போகிறோம். இந்த 2 பேரை நாம் காப்பாற்றினால்தான் என்னுடைய முழு உறவுகளும் காப்பாற்றப்படும் என்ற விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. ஆகவே தான் அவள் பிழைத்தால், மற்றவர்கள் எல்லாரும் செத்து மடிந்து போனார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு பிழைப்பு உண்டாக போகிறது. இந்த வருஷத்திலிருந்து 2025 முடிய போகிறது. இந்த 2026க்குள்ளாக இன்னும் 5 நாட்களில் நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த 5 நாட்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ண போகிறான். இந்த 5 நாட்களுக்குள்ளே அல்லது 7 நாட்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட போகிறீர்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பிழைப்பை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள், தடையா இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கலாம். ஆனால் அந்த தடைகளை நீக்கி என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முழு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் வீடுகளுக்கு திரும்பி போகும் பொழுது ஒரு மன நிறைவோடு கூட போக போகிறீர்கள். நீங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் தீர்வு கொடுக்க போகிறான். இன்றைக்கு ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறான். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுமையை உண்டு பண்ண போகிறான். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 4:9 நான் மீண்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா.
அவர் வைத்த அன்பு பெரியது, அது உன்னதமான அன்பு. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக எம்பெருமான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நீங்களும் நானும் நன்றாய் வாழ வேண்டும் என்பதற்காக நம் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அந்த இயேசுவை நீங்கள் நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். நீங்கள் நம்புங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் நம்புங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். நாம் எல்லாரும் அப்படி முழுங்க எழுந்து நிற்போம். கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்தை நான் முடிக்க போகிறேன். நான் கடைசியாக நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பு பெரியது, அந்த அன்பு பெரியது. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒன்னும் எனக்கு தேவையில்லை. பரலோகம் எனக்குள் அவர் வந்ததால கவலை இல்லை. ஓ பரலோகம் எனக்குள்ள வேற ஒன்னும் எனக்கு தேவையில்லை. போகும் வழி புரியல, அவர் ஒளியா வழியில்ல, அவருடன் இருப்பதால என்றும் பிரிவில்ல. போகும் வழி புரியல, அவர் ஒளியா வழியில்ல, அவருடன் இருப்பதால என்றும் பிரிவில்ல. வேற என்ன எனக்கு வேணும் நண்பா, நான் இருப்பதால ஜெயிப்பேன் தெம்பா. வேற என்ன எனக்கு வேணும் நண்பா, அவர் இருப்பதால ஜெயிப்பேன். நல்லா சந்தோஷமா ஓ பரலோகம் எனக்குள்ள முகத்துல ஒரு சிரிப்போட அவர் வந்ததால கவலை இல்லை. ஓ வேற ஒன்னும் எனக்கு தேவையில்லை. பரலோகம் பரலோகம் எனக்குள்ள வேற ஒன்னும் எனக்கு தேவையில்லை. அவர் வந்ததால பரலோகம் எனக்குள்ள, அவர் வந்ததால கவலை இல்லை. எல்லாரும் கைகள் தட்டி ஆமென். வெக்கப்பட விடல என தலகுனியவும் விடல, இன்று வர அவர் கரம் என கைவிடவே இல்லை. வெக்கப்பட விடல என தலகுனியவும் விடல, இன்று வர அவர் கரம் என கைவிடவே இல்லை. தேவையே நான் நினைக்கும் முன்னே செய்து முடிப்பார் அவர் செயல. தேவையே நான் நினைக்கும் முன்னே செய்து முடிப்பார் அவர் செயல. சொக்க தங்கம் அவரை போல இங்க யாரும் இல்லை இல்லை.
பரலோகம் எனக்குள்ள, அவர் வந்ததால கவலை இல்ல. ஓஹோ பரலோகம் எனக்குள்ள, வேற ஒன்னும் எனக்கு. சபையார் சந்தோஷமா பரலோகம் எனக்குள், முகத்துல ஒரு சிரிப்போட ஆண்டவர் வந்ததால நம்மளுக்கு கவலையே இல்லை. பரலோகம் எனக்குள்ள, வேற ஒன்னும் எனக்கு தேவையில்லை. போகும் வழி புரியல, அவர் ஒளியா வழியில, அவருடன் இருப்பதால என்றும் பிரிவில்லை. போகும் வழி புரியல, அவர் ஒளியா வழியில, அவருடன் இருப்பதால என்றும் பிரிவில்லை. வேற என்ன எனக்கு வேணும் நண்பா, எனக்குள்ள இருப்பதால ஜெயிப்பேன். கயத்தை உயர்த்தி வேற என்ன எனக்கு வேணும் நண்பா, அவர் இருப்பதால. கடைசியாக வேற என்ன எனக்கு வேணும் நண்பா, அவர் இருப்பதால ஜெயிப்பேன் செம்பா. வேற என்ன எனக்கு வேணும் நண்பா, அவர் இருப்பதால. கடைசியாக பரலோகம் எனக்குள். அவர் இருக்கிற இடத்துல சந்தோஷம், அவர் வந்ததால கவலைகள் மாறி போயிற்றே. பரலோகம் எனக்குள்ள, அவர் வந்ததால கவலை இல்ல. ஓ பரலோகம் எனக்குள்ள, வேற என்ன எனக்கு தேவையில்லை. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே நாங்கள் சபை மக்களாய் ஒன்று கூடி உம்மை ஆராதித்திருக்கிறோம், உம்மின் நாமத்தை உயர்த்தியிருக்கிறோம். கொஞ்ச நேரம் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். உண்மையாகவே ஆண்டவரே, நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு நீர் அவரை இந்த உலகத்திலே அனுப்பினதினாலே நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே. அப்படியாய் ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பிழைப்பு உண்டாகுவதாக, அவர்களுடைய வாழ்வாதாரம் செழித்தோங்கப்படுவதாக, அவர்களுடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என் சகோதரியே கோடா கோடியாய் பெருகுவதாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை வாழ வைப்பதற்காக நீர் இந்த உலகத்திலே வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு எப்படியோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் வருகிற புதிய ஆண்டிலே என் மக்கள் பிரவேசிக்கும் பொழுது அவருக்கு நல்ல ஒரு பிழைப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் நல்ல விதத்தில் வாழ்வார்களாக ஆண்டவரே. கடன் சுமைகள், பாரங்கள், அழுத்தத்தின் நிமித்தமாய் மனவேதனையோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு விடுதலையை தருவீராக. தேவ சமாதானம் எல்லா மக்களுக்கும் உண்டாகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காய், சகோதரிகளுக்காய், கை குழந்தைகளுக்காய், பெரியவர்களுக்காய், முதியவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா மக்களையும் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தை என் ஜனங்கள் சுதந்தரித்துக் கொள்வார்களாக. கர்த்தர் நீர் அப்படியே செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே என் ஜனங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே மனப்பூர்வமாய், அடியேன் ஊழியக்காரனாய் மனப்பூர்வமாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே தங்கி தாபரிக்கப்படுவதாக. உடைய திருநாமம் உயர்த்தப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய் சகலவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி நிலைத்து நிற்பதாக. ஆமேன் ஆமேன்.